எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் என்றாலே அது கருணாநிதி அப்படின்னு. என்ன கேவலம் பாருங்க, தமிழ் கடவுள் கருணாநிதியா? இவங்களுடைய அந்த ஒரு நாடகத்தை நீங்க இதுலயே பார்க்க முடியும். என்னன்னா, முன்னாடியெல்லாம் தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டா, நாங்க தான் முருகனையே உலகையே செய்தோம், நாங்க தான் தமிழையே வளர்த்தோம், நாங்க தான் தமிழ் மொழி உலகத்தையே பரப்பணும் அப்படி விடுப்பிதான் பண்ணிட்டோம். இப்ப என்னன்னா, தமிழ் கடவுள் முருகனை வைத்து இந்து முன்னணியின் சார்பாக ஒரு அரசியல் மாநாடு அல்ல, இது முழுக்க முழுக்க இந்துக்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு மாநாடு என்று இந்து முன்னணியின் சார்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டுல முருகனை மையப்படுத்தி ஒரு மாநாடு நடத்தின உடனே தமிழ் கடவுள் எனக்கு முருகன் இல்லை, எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் கருணாநிதினு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு இதுக்கு தான் பாத்தீங்களா எனக்கு அன்பை மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொய்யையே மொழியா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை புரியல. கருணாநிதியை கடவுள், அதுவும் தமிழ் கடவுள் என்று சொல்வதை விட தமிழினத்திற்கு ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ஈழத்திலே 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொடூரமாக கொல்லப்படும் போது இங்கே உட்கார்ந்து காப்பி குடித்துக் கொண்டு எனக்கு எத்தனை சீட்டு தருவீங்கன்னு பேசின கருணாநிதி, ஈழத்திலே அந்த மக்கள் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது உண்ணாவிரதங்கிற பேர்ல இங்க உட்கார்ந்து ஏசி காத்து வாங்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த கருணாநிதி, தமிழை இழிவாக பேசியவர்களையும், தமிழை கொச்சைப்படுத்தியவர்களையும், தமிழை சனியன் என்றவர்களையும், தமிழை காட்டு மிராண்டி மொழி என்றவர்களையும், தமிழ் மொழியை படிக்காதே பேசாதே ஒரு வீட்டு வேலைக்காரிடம் கூட நீ ஆங்கிலத்திலேயே பேச தமிழ்